இந்த படம் இறுதி முயற்சி. நம்ம இந்த படத்தை பார்த்தா நம்ம இறுதி முயற்சி ஆயிடும். சீரியல் தோத்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணன் அந்த நடுவில் தன்னனா பிஜிஎம் மட்டும் தான் வரல. இந்த படத்தை பார்த்து கவர்மெண்ட் வந்து கடங்கான அப்புறம் வட்டி கொடுக்கணும் உள்ள வைக்கிது. நல்லா இருக்கு. நான் நடிச்ச மூவி தான், நான் தான் டாட்டரா நடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாரும் பார்த்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா இது வெளியே நடக்கிற ஒரு இது, அதை வந்துட்டு நான் எடுத்து பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்தது, யதார்த்தமா இருந்தது. எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு கதை தான் இது. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனல். கடன் வாங்கிட்டு தவிக்கிற ஒரு குடும்பத்தை தற்கொலை பண்ணாம எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு கதை இருக்கு. நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி கதை நல்லா பண்ணியிருந்தது. ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு அவரோட. ஆமா, இதுல வந்து மெயினா கடன் அதை பத்தின இது வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு ஸ்பெஷலி ஆடியன்ஸ் கூட நான் படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், தமிழ் படம். ஸோ இதோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். படத்துக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நல்லா எழுதிருக்காங்க. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட குடும்பம் படம். ஸோ மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம். ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வாங்க. கண்டிப்பா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தியேட்டர்ல வரக்கூடாது. ஒரு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வரணும் படத்துக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு ஹாப்பியா நீங்க போவீங்க. ஒரு குடும்ப கஷ்டம்ன்றது நானும் நல்லா புரியுது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்கு. இந்த ஏன்னா எல்லாத்தையும் இங்க பாக்குறதுக்கு, இவ்வளவு தாய்மார்களை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படம் நடிச்சதுல நான் ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ படங்கள் வருது, ஒரு கமர்ஷியலா ஒரு வேற மாதிரி ஒரு வன்முறை இல்லாம ஆபாச காட்சிகள் இல்லாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. நிச்சயமா நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தோட வழியை கடந்து போற படமா இருக்கு இந்த படம். வந்து குறிப்பா எல்லா மக்களும் கடன் தொல்லையால் அவதிப்படுற ஒரு கருத்தாளமிக்க படம்ங்கிறதுனால இந்த படம் நிச்சயமா ஒரு புதிய உணர்வா இருக்கும். வழக்கமான சினிமா பார்த்துட்டு இந்த உணர்வு நமக்கு பிடிக்குமாங்கிறது இல்ல, இது நிச்சயமா ஏத்துக்குவாங்க. இது பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோட வழி தெரியும். சோ அதனாலதான் இங்க இப்ப வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. சோ அதனால அவங்க கூட உட்கார்ந்து ஒரு நாவல் படித்த மாதிரி நானும் உட்கார்ந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய கண்கள், நிறைய அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் கண்கள்ல தண்ணீர்ல பிரதிபலிச்சது நான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சாமி. அதுதான் எனக்கு விருதே, பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த கடன் தொல்லையில எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்குது ஒரு குடும்பம் அப்படிங்கிறத மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைக்காக தற்கொலை பண்ணுவது தீர்வு அல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்பர் ரஞ்சித் அவர்கள் நடித்த மிகப்பெரிய ஒரு நல்ல படங்கள்ல இதுவும் முக்கியமான படம். நிச்சயமா அவருக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமையும். நிறைய படங்கள் அவருக்கு வாய்ப்புகள் வரும். ஏன்னா அந்த படத்துல அவர் வந்து கதையோட வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஹீரோன்னு சொல்றதை விட கதையின் நாயகன் சொல்லுவாங்க இல்லையா, அது 100% உண்மை. இந்த கதைக்காக அவர் வாழ்ந்திருக்கிறாரு. நிச்சயமா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, படம் பிரமாதமா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஆக்ட் பண்ண அவங்கள எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ என் சிஸ்டர் இருக்கிறனால அவங்களையும் இதுவோ ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எல்லா சைட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. புது மூவி இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இப்போதான் நியூவா. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அங்கே துருன்னு சுற்றிட்டு இப்போ இங்கே அவங்க சொல்கிறது தான் அவங்க பண்ணணும். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல ஹைலைட் என்னன்னா, அதை விஜய் சேதுபதி வச்சு சொல்ல வச்சது பெரிய ஹைலைட். நாட் ஜஸ்ட் த வாய்ஸ். அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டோடனே எல்லாருக்குமே அது ஒரு என்ன சொல்றது, எக்ஸைட்டிங்கா இருக்கும். அவர் சொல்ல வர்ற விஷயம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. எக்ஸலண்டா அது பண்ணியிருக்காரு, எக்ஸலண்டா எழுதியிருக்காரு வெங்கட். அது ரொம்ப அழகா விஜய் சேதுபதி வாய்ஸ் அதுல சேர்ந்தது. ஐ வில் சே ஒரு என்ன சொல்றது, அந்த கிரீடத்துக்கு வைரம் மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். படம் வந்து ஒரு அறிவுரை சொல்றேன். கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா கடன் எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கணும். தற்கொலை கோலை முடியும்னு சொல்லுவோம். குறிப்பாக ரஞ்சித் சாரும் அந்த கதாநாயகியா நடித்த மீனாட்சி மேடமும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குடும்ப வாங்கான படம். கடன்னால நம்ம வந்து அதுக்கு தீர்வு காணணுமே ஒழிய வேற முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல பாடத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. குடும்பத்தோட அனைவரும் சென்று இப்படத்தை ரசிக்கலாம், பார்க்க வேண்டிய படம். இறுதி முயற்சி வந்து ஒரு நல்ல பிளாட் தலைவா, சூப்பர் தலை பிளாட். என்னன்னா கடன் தொல்லையால ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிக்கிறவங்க அந்த முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளாட்டா செம பிளாட். ஆனா அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதான் பெரும் பிரச்சனை.
சீரியல் தோத்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணன் அந்த நடுவில் தன்னனா பிஜிஎம் மட்டும் தான் வரல. ரொம்ப ரொம்ப ஸ்லோ ரைட்டிங்கு. அதே மாதிரி இப்போ தற்கொலைக்கு ஒரு முடிவா சொல்லலை, எப்படி விதவிதமா தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து தூக்கு போட்டு சாவலாம், அப்புறம் விஷம் வச்சு சாவலாம், பாலில் கலந்து குடிக்கலாம், பிரியாணியில் கலந்து சாப்பிடலாம், அப்படி ஐடியாஸ் தான் கொடுக்குறாங்க ஒழிய இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா அதுலேருந்து லீகலாக எப்படி வெளில வர முடியுமா, இல்லை அவங்கள எப்படி அவர் ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாரு, மக்களை நம்ம எப்படி இதுலேருந்து வெளில கொண்டு வரலாம் அப்படின்ற எந்த விதமான முடிவுமே சொல்லாமல் ஃபைனலாக வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு விஜய் சேதுபதியை வச்சு பேச வச்சு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது நானும் போராளி நீங்களும் போராடுங்க அப்படின்ற மாதிரி. இது பல வருஷமா இந்த கந்துவட்டி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ மறைமுகமாவோ இதனால பல உயிர்கள் பலியாயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அடிப்படையாக ரிசர்ச் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருந்தா மேபி இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். படம் முழுக்க நம்மளை அள வச்சு இருக்கிற கொஞ்சம் கான்ஃபிடென்ஸையும் உடைக்க வச்சு நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தேட்டர் விட்டு வெளியில வரவன் அப்படியே மாடியிலேருந்து குச்சி சாவடிக்கிற அளவுக்கு ஒரு ரைட்டிங், ஒரு முழுக்க ஒரு அவநம்பிக்கை கொடுக்குற ஒரு படம். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். இறுதி முயற்சின்னு டைட்டில் வச்சது வந்து இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் படம் பண்ணாம ரஞ்சித் அவர்கள் வந்து இறுதி முயற்சி அதை எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் பக்கமே போயிடலாம், நாங்களாவது தப்பிப்போம். கான்செப்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா கந்து வெட்டியால வந்து ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கும், அதுல இருந்து எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தான் கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆனா படத்தோட திரைக்கதை ஸ்கிரீன் பிளேல வந்து அந்த இல்லை. அந்த ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் நல்லா படம் காட்டியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சோகமாகுது, ஜனங்க பப்ளிக் உட்கார மாட்டாங்க. கடன் தொல்லையால வந்து உண்மையிலேயே குடும்பம் பாதிக்குது, இது செத்துன்னு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நிறைய படம் வந்துருச்சு. அது மாதிரி மகான் கணக்குன்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. அந்த படம்லாம் வந்து பேங்க்கு எப்படி அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையா காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம். ராமராஜன் கூட ஒரு படம் வந்தது, எல்லாம் ஐயோ பார்த்துட்டோம். அது மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படமும் அதே மாதிரி இருக்குது. என்ன ஒண்ணுன்னா ரஞ்சித்தோட நடிப்பு நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கந்துவெட்டி கிட்ட வாங்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாம கஷ்டப்படுறாரு. ஏன்னா வந்து அவங்க சாதாரணமா வந்து சொத்தை பார்த்து கொடுக்கல. அவன் ஒய்ஃப் எப்படிங்கிறாங்க, பொண்ணுங்க எப்படிங்கிறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கந்துவெட்டிக்காரங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கடன் வாங்கிட்டா அந்த மனநலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அது நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா அது நம்ம போய் சொல்லக்கூடாது, ரஞ்சித் நல்லா பண்ணிக்காரு. ஆனா என்ன ஒன்று, டேரக்டர் வந்து அவர் சோகமாவே காட்டிட்டாரு. படத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டே ஒன்றும் இல்லை. என்டர்டைன்மெண்ட் ஏதாவது கூட அப்பப்போ ஏதாவது வேற மாதிரி ஸ்கீம் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் படம். அந்த போலீஸ் விசாரிப்பாங்க பாருங்க, அந்த சீன் அவங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து சைக்கோ கொலையாளி ஒருத்தர் வருவார், அப்பப்போ கொலை ஒருத்தர் பண்றா பாருங்க. அவர் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாது, லாஸ்ட் வரைக்கும் தெரியாது. இவங்க குடும்பத்தை அவங்க தான் காப்பாத்துறாங்க. ஒன்று லாஸ்ட் மொபைலில் வர வாய்ஸ் வந்து விஜய் சேதுபதி. டைரக்டருக்காகவோ மற்றபடி யாருக்காகலாம் போய் பார்க்க முடியாது. இந்த படம் இறுதி முயற்சி. என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த படத்தை பார்த்தா நம்ம இறுதி முயற்சி ஆயிடும்.